ஒரு பெரிய குலை ஒண்ணு ஜாக்கெட்டுக்கு பறந்து வந்து விழுந்துச்சு, அதை எடுத்து போடுறதாதான் உங்களை நாங்க எப்படி நம்புறது? அதானே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நம்பியே ஆகணும்னா திரும்ப வந்து குழவிதான் பறந்து வந்து பதில் சொல்லணும். இப்ப இந்த கிழவி எங்க போயிருக்கோம்? குழவி உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு சமையலே மறந்து போச்சு. தப்பு தண்டா ஒண்ணு நடக்கலையே, சப்புன்னு போச்சு. சும்மா கிட, நானும் போது போது பாக்குறேன். வந்தது என் பொண்ணு தலையை உருட்டிக்கிட்டு இருக்கேன். இனிமே உங்க பொண்ணுக்கு வேகமா தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப தெளிவான முடிவுக்கு வந்து யாகோ 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 யார் தெரியுதா? எங்க அக்கா பையன் சந்திராவோட முறை மாப்பிள. சின்ன வயசுலயே இவனுக்குத்தான் இவன் இவனுக்குத்தான் இவன் சத்தியம் வாங்கிட்டு எங்க அக்காவே செத்து போனான். இந்த ஏழையோட சின்ன பிரசன்ட். என் பர்த்டே வெட்டிங் டே இதெல்லாம் மறந்து எத்தனையோ நாளாச்சு. இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் கடந்த காலத்தை நினைவுபடுத்தாரு. முதல்ல இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க. ஆமா, இது என்ன மாத்திரை, எதுக்கு கொடுத்தேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. எது கொடுத்தாலும் என் நல்லதுக்கு தான் கொடுப்பேன். இது லீவ் 52, உங்க லிவருக்கு நல்லதுன்னு கொடுத்தேன். லதா, நீ என் மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இல்லைங்க, நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். 2 பேருமே இல்லைங்க. இந்த மாதிரி உயிருக்குயிரா இருக்கிற தம்பதிகளை பாக்குறதுக்கு என்ன மாதிரி உள்ளவங்க கொடுத்து எனக்கு ஊத்துங்க தான். என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த பழக்கம் உண்டு. என்னமோ எல்லாத்தையும் திறந்துட்டு சாமியார் ஆயிட்டத சொன்னீங்க. வயசுக்குள்ள நான் ஏன் சாமியாரா போனோம்? நீங்க 2 பேரும் சப்பலா கட்ட எடுத்துட்டு நடிச்சுட்டு போங்க. சொன்ன அத்தா கையெடுங்க. இந்த உருட்டலுக்கு எல்லாம் பயந்தவன் நான் இல்ல, வேற ஆளை பாருங்க. போட வெளியே. போறேன். போனதுக்கு அப்புறம் ஆலப்புழ முறை மாப்பிள்ளைங்கன்னு உங்க பிரிய கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. ஓஹோ, அந்த தைரியத்துல இப்படி பேசுறியா? ஆமா, தெரியாமத்தான் கேக்குறேன். எவனோ அட்ரஸ் தெரியாத ஒருத்தனையும் ஒருத்தையும் சேர்த்து வைக்கணும்னு இவ்வளவு பாடுபடுறாரு. அதுல 100% அக்கறை என் மேல இருந்துச்சா? எங்க அக்காத்துக்கு 10 வருஷம் ஆகுது. சொந்த மச்சான் செத்தனா இல்ல உயிரோட இருக்கிறானு கொஞ்சமாவது யோசிச்சாரா? உன்னோட ஜாலியா வாழ்க்கை நடத்துறாரு. மச்சான் கப்புன்னு ஒரு கல்படிச்சுட்டா. நீ யோகியனா இருந்தா கவலைப்பட்டிருப்பாரு. யோகியனா அயோக்கியனோ நான் மச்சின. இந்த உறவை வச்சு இது வரைக்கும் ஒரு பைசா கூட நான் உங்ககிட்ட வாங்கல. இப்ப என்ன முறை மாப்பிள்ளை ஆக்கிருக்கீங்க. இதை வச்சுதான் நான் பணம் பண்ண போறேன். கொடுத்திருக்கீங்களே பெரிய வேஷம். இந்த வேஷத்தை செய்ய 5 லட்சம் ரூபாய் 100 ரூபாய் செலவத்தால விஐபி பாக்ஸ்ல போட்டு மரியாதையா கொடுங்க. வேஷத்தை ஒழுங்கா செஞ்சிடுறேன். தரலன்னா நீங்க வாழ்வு கொடுக்கறத நம்பி வந்திருக்காளே அவளை அஞ்சுக்கும். அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடுவேன். எப்படி தெரியுமா? அவ தான் பொண்டாட்டி இல்ல நம்பி இருக்கானே வாத்து. அவகிட்ட போய் மடையா அவன் பொண்டாட்டி தாண்டா, இந்த பயிர்கள் உன் காதல மட்டும் இல்ல உடம்புல சேர்த்து பூ சுத்துறாங்க, இப்ப எடுத்து விடுவேன். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? 5 லட்சம் தானே வாங்கிக்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இறக்கப்பட்டு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்படி மிரட்டுறவனுக்கு கொடுக்க வேண்டியதானு கேட்க போறீங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவளுக்காவது பொறுத்துக்கோ. ஓகே, நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா வேலை முடிஞ்சப்பறம் தான் அந்த பணம் உன் கைக்கு வரும். அப்பப்ப கிடைச்சா போதும். உங்க குடிமி என் கையில தேவைப்படும் போதெல்லாம் ஆட்டுவேன். ஆட்டுற ரொம்ப ஆட்டிடாத. கொத்தோட கையில வந்துடும். கடையில மிச்சம் அதுதான் ஆயிடும். மச்சான் இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன்.
என்னம்மா அப்பல அஞ்சுக்கும். அம்மா ஏன் அவன் புருஷன் உன்னை வேண்டான்னு தள்ளி வச்சுட்டான்? எதிர்ட்டுக்காரன பாத்தியா? கல்யாணம் அந்த பொண்ணை பார்த்து நாக்கு நரம்புறாம இப்படி ஒரு கேள்வியை கேட்கறான். பாத்துக்கு சும்மா நிக்கிறியே, நீ ஒரு பொம்பளையா? நீ ஆம்பளையா? நீ ചേട്ടാ എനിക്ക് കേരളത്തിലേക്ക് തിരിച്ചു പോകാൻ ഇഷ്ടമല്ല. ഞാൻ ഇവിടെ തന്നെ കല്യാണം കഴിച്ച് ഇവിടെ തന്നെ താമസിക്കാൻ പോവാണ്. இது என்னமா சொல்ற? உண்மை புரிய மாட்டேங்குது. அவன் திரும்பி ஊருக்கு போறதுக்கு தெரியா? இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருக்கணும்ங்கிற. என்ன சார் மலையாள தமிழ் டிரான்ஸ்லேஷன் நடக்குது? என் தலையெழுத்து பார்ப்பா. சொந்த சிஸ்டத்தை பேசுறதுக்கு அம்மா முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அம்மா பேசுறதுக்கு நான் விளக்கம் தர வேண்டியிருக்கு. ஐயா, பாப்பாவுக்கு உடனடியா ஒரு தமிழ் வாத்தியார் ஏற்பாடு பண்ணி தமிழ் சொல்லி கொடுத்தா என்ன? நான் இருக்கும் போது எந்த வாத்தியாரும் சந்திராவுக்கு தமிழ் சொல்லி தரக்கூடாது. நான் தான் சொல்லி தருவேன். அப்படி உன் பேரையும் உனக்கு ஒழுங்கா தமிழ் எழுத தெரியாது. இருக்கு இதெல்லாம். ஐயா, நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை, உங்களுக்கு ஏங்க இந்த சிரமம்லாம்? நான் தான் சொல்லி தருவேன். கை நட்டு அப்புறம் கஷ்டப்படுவேன். உனக்கு எடுப்பா வீண் தரமா? வேற வேலைக்கு ஜாலியா சாப்பிட்டு இருக்கிறதுக்கு இல்லாம என்ன பயமுறுத்துறீங்களா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரி, எங்க சொல்லு. தமிழுக்கு எத்தனை உயிர் எழுத்து? 3 எழுத்து. உயிர். நல்ல வேலை உயிர்னு சொன்னீங்க. இந்த அம்மா மாதிரி வேற எதையாவது ஏடா கூடமா சொல்லாம. சார் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சந்திராவுக்கு நான் தமிழ் சொல்லி தரேன் சார். நீங்க நான் தமிழ்ல கிளாஸ் வாங்கணும் சார். அப்படியா? தட்ஸ் குட். சந்திரா, இனிமே ஜாவு உனக்கு தமிழ் கத்து கொடுப்பான். எனக்கும் அதான் இஷ்டம். இத பார்ப்பா, சந்திராவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவளை முழுக்க முழுக்க தமிழ் பொண்ணாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நாளைக்கே நான் டியூஷன் வச்சிருக்கேன். பையன் நல்லா மாட்டிக்க போறான் பாரு. தமிழ் தெரிஞ்ச பொண்ணுக்கு தமிழ் கத்து தரானா? நல்லா பேசுற. தமிழ் கத்துக்கிறதுக்காக இவளை அவன் கூட அனுப்புறேன். இதனால 2 பேரும் நெருங்கி பழகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமே. காடி வரான் நடுவுல. அதான் இந்த வேஷத்துக்கு எவ்வளவு பணம் தரீங்க? அமிதாப் பச்சன் வாங்குற சம்பளம். பணத்தை வாங்கிட்டு வேலை செய்யாம இருக்க மனசு ஒத்து வரல. அதனாலதான் அப்பப்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு வாயில ஏதாவது வந்துட போகுது. நாங்க கூப்பிடும் போது உன் பர்ஃபார்மன்ஸ் கொடு. போட. ஓகே. அதான் ஐயா பயங்கர புத்தாளி. தெரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க என்னென்ன அருமையான திட்டம் எல்லாம் போடுறாரு. நான் நினைக்கிறேன் ஐயா நிச்சயமா தியாகுவுக்கு சந்திராவை கூட்டி கொடுத்துருவாரு. சேர்த்து வச்சிருவாரு. நான் வேற என்ன சொன்னேன்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். சமாளம்பா, இது டீ. தியாகு, என் பொண்ணு உனக்கு வரதட்சணை கொண்டு வந்திருக்கா. ஐயோ ஐயோ, அது கல்யாணத்துக்கு போது கொடுக்கறது. இது குரு தட்சணை. ஆமா ஆமா, கையில வாங்கிட்டு கையெழுத்து. ഇന്നു മുതൽ നിങ്ങളാണ് എന്റെ ആശാൻ. ഈ ദക്ഷിണ മേടിച്ച് എന്നെ ആശീർവദിക്കുക. கூடிய சீக்கிரமே தமிழ்ல நீ நல்லா தேர்ச்சி வரணும்னு அந்த தமிழ் கடவுள் முருகனை வேண்டிக்கிறேன். சந்திரா, நீ நல்லா தமிழ் படிச்சு ஔவையார் மாதிரி வரணும். ஔவையார் கேள்விங்க தெரியும். சந்திரா, தமிழர்கள் பழங்குடி மக்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி வளர்ந்த மூத்த குடி தமிழ் குடிம்பாங்க. அதனாலதான் சாராய கடையில அப்படி ஒரு கூட்டம். மூத்த குடி தமிழ் குடின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சும்மா இருக்கட்டும். தமிழ் குடி பெருமை பத்தி கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல கங்கையை மீட்டாங்க, கடாரத்தை மீட்டாங்க. ஆனா இப்போ மார்வாடி கடையில வச்சிருக்கிற கடியாரத்தை மீட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இங்க இருந்த தமிழுக்கே பெரிய அழுக்கு இழுக்கு தெரியுதுல்ல. கொஞ்சம் பாரு ஆரம்பிக்க விடுறீங்களா? ஆமா ஆமா ஆமா. நம்ம 2 பேரையும் தான் போக சொல்றாரு. உட்கார். பரவாயில்ல உட்கார். தமிழ்ல முதல் எழுத்து ஆ. கொடு. அப்படி முதல்ல இப்படி வட்டம் போட்டுக்கணும். அப்புறம் அப்படி அவ்வளவுதான். கொடு. சுத்த மக்கா இருக்கிய. ஏன் கங்குறத திட்டானா? അങ്ങനെയൊന്നുമില്ല. என்ன பண்ற? ஒரு 50 தடவை இதே மாதிரி கேள்வி. இந்தாங்க பிரசாதம். இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு
எங்களுக்கு வெட்டிங் டே. கோயிலுக்கு போய் அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அந்த பையன் தியாகம் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. இதுக்கு முன்னாடி எதை பத்தி தான் சொல்லிருக்காரு, இத பத்தி சொல்றதுக்கு. சந்திரா வெட்டிங் டே அன்னைக்கு தன் புருஷன் கூட இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கா. ஓகே கீதா, இன்னைக்கு உன் கல்யாண நாள ஓஹோன்னு கொண்டாட போற, அதுவும் உன் புருஷன் தியாகுவோட. ஆமா, வெட்டிங் டே அன்னைக்கு நீங்க உன் புருஷனும் என்னென்ன செய்வீங்க? என்னடா இந்த மான கேள்வி? அது நான் டே டைத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். என்ன டே டயத்துல புது துணி கட்டிக்குவாங்க, விருந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் 2 பேரும் காலியா வெளியில போவாங்க. காலியாவா? ஓஹோ ஜாலியாவா? அவ்வளவுதானே. கீதா, நீ உடனே போய் ஒரு புது புடவை கட்டிட்டு வா. போ. Come on. லதா, நீ போய் விஸ்கி பாட்டில் காசு ரெடி பண்ணு. உங்க கோட்டா 10 மணிக்கு தானே? 10 மணிக்கு தான் குடிக்கலாம், அது வரைக்கும் குடிக்காம நடிக்கலாம் இல்லையா? ஓ Come on, do it.